ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாரும் சொல்லுவாங்க மினிமம் கரண்ட் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. எம்ஜி அவர் படம் எடுத்தா எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது. இப்போ எத்தனை நடிகர் படத்தை எடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் வந்திருக்காரு இல்லையா அரசியலுக்கு, அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. அப்படி சொல்லலாங்க. வாயில எதுனா வாயிலேயே சுடலாம், அல்வா சுடலாம், வாயிலேயே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சுடுறாருன்னு நினைக்கிறாங்க. எங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்கு, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தாரு, சென்சஸ் எப்படி எடுத்தாரு, சும்மா சொல்றது அந்த பில்டப் தான். இல்ல தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது, ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. அதாவது எங்களை பொறுத்த மட்டும் யாரையும் அடிமையாக்கி வைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எல்லாருமே சுதந்திரமா இருக்கலாம். அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு 2 எம்எல்ஏ கூட இல்லை. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்னு யாருக்கும் தெரியாது, அவருக்குமே தெரியாது. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. சரியா? எத்தனை பேர் போட்டி போடுவாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவரு போட்டியிடட்டும், அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் போட்டியிட பத்தி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை. ஆனா எல்லாரும் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு எடப்பாடியா இருந்தாலும் சரி, இல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல வரலாறே இல்லாம இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க பாருங்க. இப்பதாங்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா எங்க கட்சியில நீங்க அவங்கள தெரியுமா இவங்கள தெரியும், நாங்க 75 ஆண்டு காலம் பாரம்பரிய மிக்க கட்சி இது. 1949 தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழன் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ்றான். இன்னைக்கு எல்லா ஆண்களும் பெண்கள் சமமா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம எல்லாம் மேடையில சமமா இருக்கிறோம். எல்லாருக்கும் படிக்க வாய்ப்பு கிடைக்குது. எல்லாரும் ஆலயத்துக்கு முன்னால போய் சாமி கும்பிட வாய்ப்பு கிடைச்சிருக்குது இல்லையா? முந்தி கோயிலுக்குள்ள போக முடியுமா? இங்க இருந்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வந்துட வேண்டியதான். இன்னைக்கு கோயிலுக்குள்ள போறோம்ல. அவர் இன்றைக்கு அவருடைய பொதுக்குழுவில் அவருடைய செயல்வர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், என்ன நானா பயப்படுவேன், அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசியிருக்கிறார். அவர் ஜெயலலிதாவிடம் எப்படி கை கட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஒரு படம், சினிமா படம், அதை வெளியிடுவதற்கு முடியாமல் போனதற்காக தந்தையும் அவரும் கைகட்டி நின்று முதலமைச்சரை நான் என்றைக்கும் உங்களுக்கு எதிரி இல்லை என்றெல்லாம் சொல்லி அழுத்தத்திற்கு பயந்து அவர் கைகட்டி நின்றவர் தான் இன்றைக்கு வீரவசனம் பேசுகிறார்.